கேசவ் கொடுத்த கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, அதை எடுங்க. சார் கிட்ட பேசி ஒரு வாக்குமூலம் வாங்கிட்டு எஃப்ஐஆர் போடலாம். இன்னைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்தாங்க சார். சார், இந்த கம்ப்ளைண்டோட சாராம்சம் என்னன்னா, கேசவோட பையன் ரோஹித்தை திட்டம் போட்டு கழுத்தறுத்து கொல்ல பார்த்திருக்கீங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க கேசவ தாக்குனது. என்ன சொல்றீங்க? இப்ப நான் என்ன சொன்னாலும் அதுக்கு என்ன மரியாதையும் இருக்க போறதில்ல. எதுக்கு சார் சும்மா கேட்டுட்டு நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அப்படி இல்ல சார், எங்க ப்ரொசீஜர்னு ஒண்ணு இருக்குல்ல. குற்றம் சாட்டப்பட்டவரோட வாக்குமூலத்தை நாங்க வாங்கித்தானே ஆகணும். சொல்லுங்க சார், கேசவ் உங்க மேல சொல்ற கம்ப்ளைண்ட் உண்மைதானா? நான் கேஷவ் அடிச்சது உண்மைதான். ஆனா அவர் பையன் ரோஹித்தை கொல்ல முயற்சி பண்ணதை சொன்னதெல்லாம் உண்மை இல்லை. ஆனா கேசவ் அப்படி சொல்றாரே. அவன் சொல்லுவான் சார், சும்மா தானே சொல்றான். அவன் என்ன வேணா சொல்லுவான். அப்போ அவர் சொல்றதெல்லாம் பொய்ங்கிறீங்களா? சார், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரோஹித்தை நான் தான் கொல்ல முயற்சி பண்ணேன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? இல்ல யாராவது நேரில் பார்த்து சாட்சி சொன்னாங்களா? இல்ல ரோஹித் சொன்னா நான் அவன் கழுத்து அறுத்தேன்னு? இல்ல இப்ப என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு மிஸ்டர் கேஷவ். அவர் இந்த சம்பவம் நடக்கிறப்ப சென்னையில இருந்தாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல நான் தான் ரோஹித்தை கழுத்து அறுத்து கொல்ல முயற்சி பண்ணேன்னு அவர் எதை வச்சு சொல்றாரு? அவரோட சந்தேகத்தை அவர் சொல்றாரு, நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. ஓஹோ, அப்ப அவர் சந்தேகப்பட்டா என்ன எதுவும் விசாரிக்க மாட்டீங்க, பட்டுன்னு அரெஸ்ட் பண்ணி இங்க கொண்டு வந்துறீங்க இல்லையா? சார், நான் தெரியாம தான் கேட்கிறேன். நான் உண்மையிலேயே ரோஹித்தை சாகடிக்கணும்னு நினைச்சிருந்தேன்னா அவன் எதுக்கு சார் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் காப்பாற்ற முயற்சி பண்ண போறேன்? சார், நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டாம்னு தான் இருந்தேன். சொல்லிக்கிற மாதிரி பெரிய ஆதாரங்கள் இல்லைங்கிறது ஒரு பக்கம், உங்களுக்காக இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் பேசினாருங்கிறது இன்னொரு பக்கம். அதுவும் போக 2 பேரும் ஒரே குடும்பம், காம்ப்ரமைஸ் ஆயிடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு வந்து நிக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஏ சார், அந்த ஆள் தான் நீங்க மன்னிப்பு கேட்டா கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொன்னார்ல. சனியன் தொலையுதுன்னு நீங்க மன்னிப்பு கேட்டு சமாதானமா போயிருக்கலாமே. இப்ப பாருங்க, விசாரணை, கோர்ட்டு, கேஸ், ஜெயில்னு தேவையா சார் இதெல்லாம்? சார், நான் எதுக்கு சார் அந்த ஆளுகிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? அவர் பையன் கழுத்தை நானே அறுத்தேன். சரி சார், வச்சுக்கோ. அவர் பையன் கழுத்தா நானே அறுத்ததா வச்சுக்கோ. அவர் பையனை நான் தான் கொல்ல முயற்சி பண்ணதாவும் வச்சுக்கோ. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிடுமா? உலகத்துல எந்த அப்பனாவது நான் பையனோட கழுத்தை அறுத்து கொல்ல முயற்சி பண்ண ஒருத்தங்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டு நான் உன் மேல போட்ட கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவானா? இதுல இருந்தே தெரிஞ்சலையே அந்த ஆள் போட்டது ஒரு டிராமான்னு. உங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சும் நீங்க அந்த ஆள் கொடுத்த கேஸை நம்பி என்ன விசாரணை பண்ணி இங்க கூட்டு வந்திருக்கீங்க. போங்க சார். சார், எங்க நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ரோஹித் கேஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரோஹித் எந்திரிச்சு சாட்சி சொன்னாதான் அதுல அடுத்தது என்னங்கிறது தெரிய வரும். ஆனா கேசவ நீங்க தாக்குன கேஸ் இருக்கே, அதை நீங்களே ஒத்துக்கிட்டீங்களே. ஆமா சார், நான் கேஷவ அடிச்சது உண்மைதான். ஆனா ஏன் அடிச்சேன்? நான் கோவப்படுற மாதிரி அந்த மோசமா பேசுறேன், அதனால தான் அடிச்சேன். ஆமா, நான் மட்டும் அந்த அடிச்சேன், அவனும் தான் என்ன அடிச்சான். அந்த ஆளை கூப்பிட்டு நீங்க விசாரிச்சீங்களா? நீங்க அதை பத்தி கம்ப்ளைண்டே கொடுக்கலையே. கொடுத்தா மட்டும் என்ன சார் பண்ண முடியும்? இது உங்க எதிர்க்க நெஞ்சு வலி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் படுத்துட்டான். இதுக்கப்புறம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சத்தியமா எதுவும் பண்ண முடியாது. என்ன போல நீதி நேர்மன்னு நெஞ்ச நிமித்திட்டு வாழ்ற பாத்தீங்களா? எங்க போல ஆளுங்களா நீங்க தேடி வந்து அடிப்பீங்க. கேஷவ போல தப்பு பண்றவங்க நீங்க தான் ஃபுல் சப்போர்ட் பண்றீங்களா சார்? இல்லனா சாதாரண ஒரு அடிதடி கேஸுக்கு இப்படி ஸ்டேஷன் வரைக்கும் என்ன கூட்டி விசாரணை பண்ணுவீங்களா? சார், உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்ததுக்கான காரணத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்ஸ்பெக்டர் ரஞ்சித்துக்காகத்தான் நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ணலன்னு கேசவ எங்க மேல பழி சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் கூட நாங்க நடவடிக்கை எடுக்கலன்னு வைங்க, எங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். ஓ, அப்ப இது உங்களை காப்பாத்தியதுக்காக நீங்க எடுத்த நடவடிக்கை. சரி, ரைட்டு, உங்க இஷ்டம் போல பண்ணுங்க. எதுக்கு தேவையில்லாம என்ன விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க கருத்தையும் நான் கேட்கணும் இல்லையா? தேவையில்லைங்க. இவ்வளவு நேரம் நான் என்னோட கருத்தை தான் சொல்லிட்டு இருந்தேன். கேட்டதுக்கு அப்புறம் என்ன ரிலீஸ் பண்ண போறீங்க? இல்லையா? உங்களுக்கு என் கருத்தை விட கேஷோட கம்ப்ளைண்ட் தானே முக்கியமா போச்சு. அப்புறம் என்ன, இதுக்கு தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ணோம். நீங்க என்ன பண்ணுமோ பண்ணுங்க சார், போங்க. அம்மாடி கையில என்னடா கண்ணு? ஏன்டா கண்ணு அழற? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருக்க. இல்ல மச்சி, எனக்கு எதுவும் வேண்டாம். வந்து எதாச்சு நல்லா உபசரி. உன் பேத்திய யாருமே செய்யாத காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கால. அம்மா, நான் என்னம்மா பண்ணேன்? ஏய், பண்ணது எல்லாமே நீதான். இந்த நிலைமையில இருக்கிறோம்னா அதுக்கு காரணமே நீதான். இந்த குடும்பம் ஒரு நாள் மொத்தமா அழிஞ்சிச்சுன்னா அது உன்னால தான். அம்மா, என்ன குத்தம் சொல்லணும் தோணுச்சுன்னா தாராளமா சொல்லு, ஆனா காரணத்தோட சொல்லு. மனசு போட போக்குல எதையும் சொல்லாதம்மா. திமிரா பேசு. அவன் என்ன தப்பு பண்ணா? அந்த மனுஷன் வந்து நின்ன அடுத்த நிமிஷமே ரோஹித் உள்ளதா இருக்கான்ற விஷயம் சொல்லியிருந்தான்னா அவர் கோவப்பட்டு இருக்க மாட்டாரு. பிரச்சனையும் இந்த அளவுக்கு பெருசா இருக்காது.
எல்லாத்தையும் மறைச்சா பாரு, அதுதான் இவன் செஞ்ச முதல் தப்பு. உன்னை அவளை போட்டு அடிக்கிற போட்டேன்னு சரி. சென்னைக்கு எப்ப போனாலும் பிரச்சனை தாமா வருது. போக வேண்டாம்னு அவர் எவ்வளவோ சொன்னாரு, நான் தான் கேட்கல. முதல்ல என்ன செருப்பால அடிச்சுக்கணும். இவளை சென்னைக்கு அனுப்பாம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்து. ஏன் சென்னைக்கு அனுப்புனதுல இருந்து ஆரம்பிக்கிற? இவ பிறந்ததுல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதானே? இவ்வளவு மகளா பெற்றிருக்கலன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. பிரச்சனைன்னு வந்தா முதல்ல பதட்டப்படுறத நிறுத்து. மத்தவங்க மேல பழிய தூக்கி போறத நிறுத்து. இதுக்கு காரணம் நான் இல்ல, அவன் தான் காரணம், இவன் தான் காரணம்னு பழிய சொல்லிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? இது பொறுப்பை தட்டி கழிக்கிற வழி. மத்தவங்க மேல பழிய சொல்லிட்டா பிரச்சனை தீந்துராது, அது அப்படியே தான் இருக்கும். அதை விட்டுட்டு இந்த பிரச்சனைக்கு யார் காரணம், இதை தீர்க்கறதுக்கு என்ன வழின்னு கொஞ்சம் யோசி. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைக்கு காரணம் கையலோ ரோகித்தோ இந்த மாதிரி சின்ன பசங்க இல்ல. கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு திமிர் எடுத்து போய் ஆணவத்துல திரியிறாங்க பாரு. கேசவன் நம்ம வீட்டு மாப்பிள்ள அவங்கள மாதிரி பெரியவங்க தான். அந்த கேசவனை விடு, அவன் கோண புத்திக்காரன், தப்பு பண்றதையே தொழிலா வச்சுக்கிட்டு இருக்கிறவன். ஆனா மாப்பிள்ள அவருக்கு என்னாச்சு? ஏன் அவர் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு? நீ ஏன் சொல்லு. நம்மளோட எதிரியாவே இருக்கட்டும், அவன் உயிரை காப்பாத்திக்கணும்னு வந்து ஒளிஞ்சிருந்தா அவன் உயிரை காப்பாத்த வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அதை விட்டுட்டு யார் செத்தாலும் சாகட்டும்னு ரத்தம் பாக்குற குடும்பமா நம்ம குடும்பம்? பெத்த பொண்ணு மேல அவருக்கு என்ன அப்படி ஒரு சந்தேகம்? பாவம், அந்த பயலை கொல்றதுக்கு ஆளுங்க வெளியில நின்னுட்டு இருக்கானுங்க. 2 பிள்ளைங்களும் உயிருக்கு பயந்து வீட்டுக்குள்ள இருக்குதுங்க. அதுங்களுக்குள்ள அப்படி என்ன நடந்திருக்கும்? அறிவு வேண்டாம்? சரி, ரோஹித் வீட்டுக்குள்ள இல்லைன்னு உன் பொண்ணு போய் சொல்லி மறைச்சிட்டா. வெளியில இருக்கிற பைக்கை வச்சு ரோஹித் உள்ளதான் இருக்காங்கிறத உன் புருஷன் கண்டுபிடிச்சிட்டாரு. அவன் எப்ப வந்தான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பெரிய அறிவாளி மாதிரி அந்த பைக்கை தொட்டு பார்த்திருக்காரு. அது கொதிச்சிருக்கு. அப்பன்னா அவன் எப்ப வந்திருப்பான்? அப்பதானே வந்திருப்பான். தப்பான நோக்கத்தோட உள்ள வரல, உயிருக்கு பயந்துதான் உள்ள வந்திருக்கான். அதுவும் இப்பதான் வந்திருக்காங்கிறதுக்கு இதை விட பெரிய ஆதாரம் வேற என்ன வேணும்? பைக்கை தொட்டு பார்த்த அறிவாளிக்கு இதை புரிஞ்சுக்க தெரியலையா? பாவம் அந்த ரோஹித் பையன் அந்த கொலகார பயலுங்கள்ட்ட அவனை இழுத்து விட்டுட்டு இந்த பொண்ணு மேல சந்தேகப்பட்டு இவளை அடிச்சு இழுத்துட்டு வந்திருக்காரு. என்ன பொண்ணை அப்படியே கம்பி கட்டி காப்பாத்த போறாரா? காப்பாத்திர முடியுமா? ஒண்ணு தெரிஞ்சுக்க, கங்கைய சங்குக்குள்ள வச்சு அடக்க முடியாது. பொம்பளைங்களும் அப்படிதான். அவங்க பொறுமையா போகணும்னு நினைச்சிட்டாங்கன்னா பரம சாதுவா இருப்பாங்க. அதே ஆடணும்னு தீர்மானம் பண்ணிட்டாங்கன்னா பத்திரகாளியா ஆடி தீத்துருவாங்க. இது கருணாகரம் இல்ல, எந்த கொம்பனாலையும் மாத்த முடியாது. மாப்பிள்ள மாதிரி இருக்கிற ஆம்பளைங்களுக்கு இதெல்லாம் புரியாது. அவன் அப்பனா இருந்தாலும் சரி, மகனா இருந்தாலும் சரி. ஆனா பொம்பளை நீ, இவளுக்கு அம்மா, எனக்கு மகளா இருந்துகிட்டு நீ எப்படி தப்பா பேசலாம்? அவர் என் புருஷம்மா. இருந்துட்டு போட்டோம், அதுக்காக தப்பு சரியாயிடுமா? நான் ஒத்துக்கிறேன், தப்புதான். ஆனா அவரு ஜெயிலுக்கு போற நிலைமையில இருக்காருமா. பண்ண தப்புக்காக போயிருந்தாலும் பரவாயில்லம்மா, பண்ணாத தப்புக்காக, அதுவும் கொலை கேஸ், அத பொறுத்துட்டு இருக்க சொல்றியா நீ? அது அந்த கேசவம் பண்ற வேலை. மாப்பிள்ள உணர்ச்சி வசப்பட்டு தப்ப பண்ணிட்டு வந்துட்டாரு. அவரை பழி வாங்கணுங்கிறதுக்காக அவன் திட்டம் போட்டு இன்னொரு தப்ப பண்ண நினைக்கிறான். இந்த போட்டியிலிருந்து நம்ம குடும்பம் என்னைக்கு வெளியில வருமோ எனக்கு தெரியல. அவர் இல்லாம 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் என்னமா செய்வேன்? இந்த வேதனை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பட்ட வேதனைய உனக்கு வரவிட மாட்டேன். மாப்பிளைய வெளியில கொண்டு வரதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். எப்படிமா? அந்த கேசவன் மாப்பிள்ளை மேல போட்ட கேஸ வாபஸ் வாங்கினா மாப்பிள்ளை வெளியில வந்துருவார்ல. வாபஸ் வாங்க மாட்டாரேமா, நம்ம தான் பேசி பார்த்துட்டோமே. நாம பேசினாலும் அவன் கேட்க மாட்டான். ஆர்த்தி சொன்னா அவன் கேட்பான். ஐயோ, நீ ஆர்த்திக்கு போன போடு. அன்னிக்கிட்ட எப்படிமா? ரோஹித் இப்ப இருக்கிற நிலைமையில வேற வழியே இல்லை. அவளை விட்டா நமக்கு வேற கதியும் கிடையாது. நான் அவகிட்ட எப்படியாவது கெஞ்சி கூத்தாடியாவது அவளை கேசவங்கிட்ட பேச சொல்றேன். நீ போன போடு. எங்க போதுமா? அலமோ, நான் அத்தை பேசுறேம்மா. அத்தை, அத்தை, ரோஹித் ரோஹித்துக்கு ஒண்ணும் இல்லம்மா, அவன் நல்லா இருக்கிறான்.
எப்படி அத்தை இது நடந்தது? நீங்கெல்லாம் இருக்கும்போது எப்படி அத்தை? கையலுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிற ஆவேசத்துல தான் அவன் அப்படி பண்ணிட்டான். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளார இப்படி நடந்து போச்சு. நாங்கெல்லாம் அப்படியே வேலை வெலத்து போயிட்டோம். கருணாகரம் மாப்பிள்ளதான் அவனை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனார். அலமும் மங்களமும் கூட போயிருந்தாங்க. நல்ல வேளை வெட்டு ஆழமா பதியாதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. தையல் பிரிக்கிற வரைக்கும் தண்ணி ஆகாரம் தான் சாப்பிடணும். கொஞ்ச நாளைக்கு பேசாம இருக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப நீங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கீங்களா? இல்லம்மா, ஆஸ்பத்திரியில தான் இருந்தோம். ஆனா இதுக்கு மேல இருக்க முடியாம வந்துட்டோம். ஐயோ என்னத்த இது? என்னாலதான் என் புள்ள பக்கத்துல இருக்க முடியல. கேஷவ் என்ன அங்க வரக்கூடாதுன்னு தடுத்துட்டாரு. நீங்க இத்தனை பேர் இருக்கும்போது நீங்களாவது கொஞ்சம் அவன் பக்கத்துல இருக்க கூடாதா? இருக்கணும்னு தாம்மா நினைச்சோம். புள்ள கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் பத்திரமா அவனை உங்ககிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் அவன் பக்கத்துல இருக்கணும்னு தான் நினைச்சோம். ஆனா எங்களை இருக்க விடாம பண்ணிட்டாமா கேசவ. என்னத்த சொல்றீங்க? ஆமாம்மா, அவன் எங்க மேல பழிய போட்டுட்டான். எங்களை போ சொல்லி விரட்டுனான். நாங்க ஆஸ்பத்திரி விட்டு வரல. கடைசியில கருணாகர மாப்பிள்ள தான் ரோஹித்தை கொலை பண்ண முயற்சி பண்ணாருன்னு அவர் மேல பொய்யா புகார் கொடுத்து அவரை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாமா. என்னத்த சொல்றீங்க? ஆமாம்மா. ஐயோ கேஷவ், இந்த கேஷவுக்கு ஏன்டா இப்படி எல்லாம் புத்தி போகுதுன்னே தெரியல. முதல்ல கருணாகரன் என் புள்ளகிட்ட அப்படி நடந்துகிட்டது எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்தது. அவர் நடந்துகிட்ட விதம் தப்பு, முட்டாள்தனம். ஆனா அது ஏதோ என் புள்ளையும் அவர் பொண்ணையும் தனியா வச்சு பார்த்ததுல உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பண்ணிட்டாரு. ஆனா அதுக்காக என் புள்ளைய கொல்ற அளவுக்கெல்லாம் அவர் போக மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அது இது கேசவனுக்கு நல்லா தெரியும். ஆனா கிடைச்ச சந்தர்ப்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக பயன்படுத்தணும்னு நினைக்கிறாவ. கேஷவ் பண்ற வேலையெல்லாம் நினைச்சா எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கத்த. புள்ள இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது கூட பழி வாங்க வாய்ப்பு கிடைக்குமான்னு நினைக்கிற அளவுக்கு மோசமாயிட்டாரு. ஆர்த்தி, ரோஹித் விஷயத்துல மாப்பிள்ள கருணாகரன் நடந்துகிட்டது தப்புதான். அதுக்காக நானும் மங்களமும் யார்கிட்ட வேணாலும் எப்ப வேணாலும் மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறோமா. பண்ணாத தப்புக்காக கருணாகர மாப்பிள்ள ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு மங்களத்தோட வாழ்க்கையே அழிஞ்சு போயிடுமா. புரியுது அத்தை, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அம்மாடி, கோபதாபங்கள்ல தப்பும் தவறும் எத்தனையோ விஷயங்கள்ல நடக்கும். இதெல்லாம் குடும்பங்கள்ல நடக்கிறது சகஜம். இது உனக்கு நல்லா புரியும். கல்பனா வீட்டுல மாப்பிள்ள ரோஹித் விஷயத்துல நடந்துகிட்டத நினைச்சு ஐயோ அதெல்லாம் நான் நினைக்கல அத்தை. என் புள்ள அந்த நிலைமையில கிடந்தப்ப என் புள்ளைய தூக்கிக்கிட்டு கருணாகர ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினார்னு சொன்னீங்களே, அதைத்தான் நான் நினைச்சு பாக்குறேன். அப்படி மட்டும் அவரு ஓடி இருக்கலன்னா என் புள்ள எனக்கு இல்லாமலே போயிருப்பான்னு தான் நினைக்கிறேன். ஆர்த்தி, அம்மா, அம்மாடி, நீ சாமிம்மா. நீ ரொம்ப பெரியவ. நடந்த கொடுமை எதையுமே நினைக்காம நல்லத மட்டும் நினைக்கிற பாரு. நல்லா உனக்கு எவ்வளவு சேவை செஞ்சாலும் தகுமா. நீ ஒருத்தி போதுமா இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தறதுக்கு. ஆம்பளைங்க ஆடுற ஆட்டத்துல அட்டகாசத்துல இந்த குடும்பம் செதில் ஆனாலும் நீ ஒருத்தி குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துருவ. இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துருவ. அதுக்கு உயிர் கொடுத்துருவமா ஆர்த்தி. என்ன நீங்க? இல்லம்மா, நீ சொன்னது ரொம்ப பெரிய வார்த்தை. உனக்கு போனை போட்டு ஒரு உதவி கேட்கணும்னு தான் இருந்த. இப்ப இருக்கிற சூழ்நிலையில எப்படி அதை கேட்கறதுன்னு தயங்கிக்கிட்டு இருந்த. ஆனா உன் ஒரு வார்த்தை அந்த தயக்கத்தை போக்கிடுச்சு. இப்ப நான் தைரியமா உங்ககிட்ட உதவி கேட்பேன். அம்மாடி, கேசு மாப்பிள்ள கருணாகர மேல பொய்யா ஒரு கேஸ போட்டு வச்சிருக்கான். அது நீ எப்படியாவது வாபஸ் வாங்க வச்சிருமா. அத்தை, இத அவர்கிட்ட சொல்றத பத்தி எனக்கு எந்த தயக்கமும் இல்ல. அது பொய் கேஸ் தான் எனக்கும் தெரியும். ஆனா கேஷவ் இப்ப நான் சொல்றத கேட்பாரான்னு தான் தெரியல.
ரோஹித்த பாக்குறதுக்கு நானும் வரேன்னு சொன்னப்ப என்ன அங்க வரவிடாம தடுத்ததுக்கு காரணமே நான் உங்களுக்கு சப்போர்ட்டா பேசிடுவேன் தான். அப்படி சொல்லாதம்மா. உன்னால முடியும், உன்னால பேச முடியும். நீ எப்படியாவது கேசவங்கிட்ட எடுத்து சொல்லு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா மங்களத்தோட நிலைமை என்ன ஆகும்னு. தன்னாலதான் அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு கையில் அப்படியே குறுகி போயிடுவா. மங்களத்தோட குடும்பமே கதி கலங்கி போயிடும். ஆர்த்தி, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமா. சரிங்க அத்தை, நான் கேஷவ் கிட்ட பேசுறேன். எப்படியாவது இந்த கேஸ வாபஸ் வாங்க வைக்கிறேன். கருணாகரனை வெளியே கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. நீங்க போன் வைங்க, நான் உடனே கேஷவுக்கு போன் பண்றேன். சரிம்மா. அம்மா, அண்ணி என்னம்மா சொன்னாங்க? ஆர்த்தி, அவெல்லாம் தெய்வத்துக்கு சமமா இருக்க வேண்டிய பொண்ணு. ஏதோ அவெல்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த குடும்பமா இருக்குது. கேசவங்கிட்ட சொல்லி எப்படியாவது இந்த கேஸ வாபஸ் வாங்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா. சார், நீங்க பண்ண அதிரடியில அப்படியே ஒட்டுமொத்த குடும்பமும் ஆடி போச்சுல்ல. ஆனா இந்த கருணாகரம் பையன் மட்டும் அடங்க மாட்டேங்கிறானே சார். இந்த நிலைமையில இந்த துள்ளு துள்றானே சார். 10 நாள் ஜெயில இருந்தானா அவனோட ஆட்டமெல்லாம் தன்னால அடங்கி போயிடும். சார், உங்க ரிப்போர்ட் எல்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப நார்மலா இருக்கீங்க. உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை, நீங்க கிளம்பலாம். தெரியும் சார், என் பையனை இங்க இருந்து கூட்டிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறேன். பையனா? என்ன விளையாடுறீங்களா? சர்ஜரி பண்ண பேஷண்ட்டுங்க இன்னும் மயக்கத்துல இருந்து முழிக்கவே இல்லை. அது சரி டாக்டர், அதான் அவனுக்கு ஒன்றும் இல்லை, காயம் ஆறது மட்டும்தான் பாக்கின்னு சொன்னீங்கல்ல. அப்புறம் என்ன, அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி நான் சென்னை கூட்டின்னு போறேன். என் வீட்டில் வச்சு அவனை பார்த்துக்கிறேன். சார், கழுத்துல தையல் போட்டிருக்கு சார். இந்த நிலைமையில சென்னைக்கு டிராவல் பண்ணீங்கன்னா அது சரியா வராது சார். இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கட்டும், நிலவரத்தை பார்த்துட்டு நாளைக்கு மறுநாள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடுங்க. இது ஒரு சாதாரண தையல் மேட்ரு. இதுக்கு போய் 2 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்குன்னு சொல்றீங்களே சார். என்ன ஆஸ்பத்திரி முதலாளிக்கு சம்பாதிச்சு கொடுக்குறீங்களோ? ஹலோ, இது என்னோட ஹாஸ்பிட்டல். ஓ, அப்ப உங்களுக்கு நீங்களே சம்பாதிச்சுக்கிறீங்க. அப்படி நோயாளிகள்கிட்ட என்ன டாக்டர் சம்பாதிக்க வேண்டியிருக்கு? குணமாயிருச்சுன்னா அனுப்பிட வேண்டியதானே. 2 நாள் இருந்துட்டு போ, 4 நாள் இருந்துட்டு போன்னு சொல்றதுக்கு தானே விருந்துக்கா வந்திருக்கோம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஹலோ, அறிவு இருக்கா உங்களுக்கு? பேஷண்டோட நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நிலைமை நல்லா இருக்கறனால தான் சொல்றேன். இந்த ஊர்ல எங்களுக்கு எதிரிகள் ஜாஸ்தி. நீங்க சொன்ன மாதிரி 2-3 நாள்லாம் இங்க இருக்க முடியாது சார். என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால தான் நான் சொல்றது. டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போனீங்கனால என்ன வேணாலும் நடக்கலாம். எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு தான் கேக்குறேன். இல்ல டாக்டர், என் பையனை இங்க வச்சிருக்கிறது தான் ரிஸ்க். சரி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க விருப்பம். ஆனா உங்களோட விருப்பத்தால் தான் கூட்டிட்டு போறேன்னு ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போங்க. தாராளமா கையெழுத்து போடுறேன் சார். எனக்கு நீங்க ஒரே ஒரு உதவி மட்டும் செய்ய. என்ன? என் பையனை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. இந்த ஊர்ல ஆம்புலன்ஸ் கிடையாது, பக்கத்து டவுன்ல இருந்து தான் வரணும். கொஞ்சம் டைம் ஆகும். ஒன்னும் பிரச்சனை இல்லை டாக்டர், நாங்க வெயிட் பண்றோம். சரி, அரேஞ்ச் பண்றேன். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. ஒரு வழியா நினைச்சதை சாதிச்சிட்டீங்க. இனிமே ரோஹித் வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. கருணாகரன் மேல கேஸ் நல்லா இருக்கும். சொல்ல ஆர்த்தி. இப்ப ரோஹித்துக்கு எப்படி இருக்கு? இஸ் ஓகே. கண்ணு முழிச்சிட்டானா? இன்னும் முழிக்கல, மயக்கத்துல தான் இருக்கான். ப்ராப்ளம் ஒண்ணும் இல்லையே? இல்ல ஆர்த்தி, நார்மலா தான் இருக்கு. சரி, நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். அப்புறம் எதுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனே? ஓ, தெரிஞ்சு போச்சா? யாரு அந்த கும்பல் சொல்லிச்சா? ஏன் கேஷவ் இப்படி எல்லாம் பண்ற? என்ன பண்ண? இங்க பாரு, ரோஹித்தோட நிலைமைக்கு காரணம் கருணாகரன் இல்ல. இன்னும் சொல்ல போனா ரோஹித் இன்னைக்கு உயிரோட இருக்கான்னா அதுக்கு காரணமே கருணாகரனும் கயலும் தான். சென்னையில ரோஹித்தை வெட்ட வந்தப்ப கயல் மட்டும் குறுக்க பூந்து காப்பாத்தலனா இன்னைக்கு ரோஹித் நமக்கு இல்ல. அதே மாதிரி ரோஹித் கழுத்து அறுபட்டு கிடந்தப்ப கருணாகரன் மட்டும் அவனை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடலன்னா இன்னைக்கு ரோஹித் நமக்கு இல்ல.
நம்ம புள்ளைய காப்பாத்தினவங்கள ஏன் கேஷவ் இப்படி பழி வாங்கணும்னு துடிக்கிற? அவன் என்ன ரோட்ல போட்டு அடிச்சான் ஆர்த்தி. சும்மாவா அடிச்சாரு? அவர் பொண்ணை பத்தி நீ அசிங்க அசிங்கமா பேசின, அடிச்சாரு. நீ ஏன் பேசின? அவன் என் பையனுக்கு பண்ண காரியத்தினால தான். உன் பையனுக்கு நடந்த காரியத்துக்கு காரணம் அவர் இல்ல, அது உனக்கும் நல்லா தெரியும். சும்மா நடிக்காத. சென்னையில நடந்ததுக்கு அவர் காரணம் இல்ல, பூவரசநல்லூர்ல நடந்ததுக்கும் அவர் காரணம் இல்ல. அந்த ஆளுக்கு நம்ம பையன் மேல கோபம் இருந்திருக்கலாம், முரட்டுத்தனமா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கலாம், அதெல்லாம் வேற. ஆனா நம்ம பையன் சாகணும்னு அந்த ஆளு நினைக்க மாட்டாரு. தயவு செஞ்சு அவங்கள அப்படி நினைக்க வச்சிடாத. என்ன சொல்ற? ரோஹித்துக்கு புதுசு புதுசா பகைய வளர்க்காதேன்னு சொல்றேன். இப்படிதான் அந்த கீர்த்தியோட ஜாதிக்காரங்க மேல கொலைப்பழைய போட்டு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புனேன். அவங்க எல்லாரும் ரோஹித்துக்கு எதிரி ஆயிட்டாங்க. இப்ப அடுத்தது கருணாகரனையும் அந்த லிஸ்ட்ல சேர்த்துறாரு. அந்த கோவத்துல அவரு ரோஹித்த பழி வாங்கணும்னு நினைச்சிட்டாருன்னா எத்தனை எதிரிங்களை தான் நம்மளால சமாளிக்க முடியும் சொல்லு? நீ செய்யற காரியம் எல்லாம் புத்திசாலித்தனமான காரியமா, சரியா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு கேஷவ். இந்த விஷயத்தை நான் யோசிக்கவே இல்லை ஆர்த்தி. சரியாதான் சொல்ற. நான் ஏதோ கருணாகரனை போட்டு பார்க்கிற கோவத்துல அவசரப்பட்டு ஏதோ பண்ணிட்டேன். நீ சொல்றது பார்த்தா ஏதோ தப்பாயிடும் போல இருக்கே. ஆமா, ரொம்ப ரொம்ப தப்பாயிடும். ரோஹித்தோட வாழ்க்கை எப்பவுமே ஆபத்திலே இருக்கிற மாதிரி ஆயிடும். சரி ஆர்த்தி, நான் இப்ப என்ன பண்ணும் சொல்லு ஆர்த்தி, நான் பண்றேன். அது பாரு, கருணாகரனை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அவர் மேல நீ கொடுத்த புகார வாபஸ் வாங்கிடு. அது போதும். பண்றேன் ஆர்த்தி, பண்றேன். ப்ளீஸ் உடனே அது பண்ணு கேஷவ். இதோ இப்பயே கிளம்புறேன் ஆர்த்தி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கேஷவ். எங்க முடியவே முடியாது நீ பிடிவாதம் பிடிப்பியோன்னு நினைச்சேன். என்ன ஆர்த்தி, இவ்வளவு தூரம் நீ காரண காரியத்தோட விவரிச்சு சொல்லும் போது நான் மடத்தனமா பிடிவாதம் பிடிப்பானே? எனக்கு என் ரோஹித் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். சரி ஆர்த்தி, நீ போன் வை. நான் உடனே ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டு நான் உனக்கு போன் பண்றேன். சரி கேஷவ். வருது இந்த குலவி இருக்குல்ல, குலவி இந்த காதுக்குள்ள போய் அந்த காது வெளில வந்தா எப்படி இருக்கும்? அதுவும் குய்யின் சத்தம் போட்டுக்கிட்டு அப்படி இருக்கியா? இப்ப என்ன பண்ண போறீங்க? கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க போறீங்களா? யோ, வாபஸ் வாங்கறதுக்காக வாயா திட்டம் போட்டு அவனை மாட்டி விட்டது? அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுயா. அப்ப மேடத்திட்ட அவ கிடக்குற அவகிட்ட ஆமான்னு சொல்லன்னு வச்சுக்கோ, தேளு கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பான். நொல்லு தாங்காது. அதான் அவ வாய் அடைக்கிறதுக்காக சரின்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல வருது, இப்ப நான் வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அந்த கோஷ்டி என்ன பண்ணும்? என்ன பண்ணுவாங்க? சமாதான முயற்சி தோல்வி, மிச்சத்தை கோர்ட்ல பாத்துக்கலாம்னு சொல்லி நல்ல வக்கீலா பார்த்து கோர்ட்டுக்கு போவாங்க. கருணாகரனுக்கு ஜாமீன் போடுவாங்க. போடுவாங்கல்ல, அப்படி எல்லாம் அவங்க போடக்கூடாது. அதான் அதுக்காக தான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க போறேன்னு ஆர்த்தி கிட்ட சொல்லிட்டேன். அத ஆர்த்தி அவங்க கிட்ட சொல்லுவா. அவங்க என்ன பண்ணுவாங்க? புகார் வாபஸ் வாங்கிட்டதுனால இனிமே ஜாமீன் எடுக்கிறதுக்கு வக்கீலே தேவையில்லைன்னு சொல்லி எந்த நடவடிக்கை எடுக்காம சும்மா இருப்பாங்க. ஆனா அந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க போறதே இல்ல. என்ன கருணாகரன் வெளில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம ஒரே ஒரு நாளாவது அவ உள்ள கிடப்பான். கிடைக்கட்டும், அதுதான் எனக்கு வேணும். என்கிட்ட ஆட்டம்